நம்மளும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைகிறான் என்று சொன்னீரே ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே, இந்த புதிய நாள் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருப்பதற்கான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தை கண்ட எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்றைக்கு ஜீவனோடு இல்லாத போது, இந்த வாரத்தை துவங்கின, இந்த மாதத்தை துவங்கின எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஜீவனோடு இல்லாத இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை தந்து, உம்முடைய இரக்கங்களை தந்து ஆண்டவரே உமது கண்ணின் கருவிலையை போல எங்களை பாதுகாத்து எங்களை இன்றைக்கு ஜீவனோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க செய்திருக்கிறீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட நன்றி நிறைந்த இதயத்தோடு ஹல்லேலூயா. நன்றி மறந்து போகிற ஒரு நிலைமை அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தவர்களாக ஹல்லேலூயா ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மளை தூக்கி எடுத்தாரே. ஹல்லேலூயா. பாவத்தில் உழன்று கொண்டிருந்த நம்மளை பிழைத்திரு என்று சொல்லி நமக்கு ஜீவனை கொடுத்து ஹல்லேலூயா நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறாரே. அதற்காக நன்றி செலுத்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். பூமி அனைத்தும் உடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஒப்பானவர் வேறு யாருமே இல்லை அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. மகத்துவமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து செல்வது ஆண்டவரே அது நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவாக இருக்கிறது ராஜா. ஆண்டவரே நாங்கள் நீதிமான்கள் என்பதற்காக நாங்கள் ஜீவன் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஞானவான்கள் என்பதற்காக அல்ல ஆண்டவரே, நாங்கள் சுத்தர்கள் என்பதற்காக அல்ல தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் நீதி உள்ளவராய் ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவராய், நீர் இரக்கம் உள்ளவராய் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் மேல் மனதிருகிற தேவனாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகளுக்கு பாத்திரராகி ஆண்டவரை உமக்கே நாங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியை நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கழுவியை நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு
நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. மகா உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. மகத்துவமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. அப்பா, சத்ருக்கள் நடுங்கத்தக்கதாக எங்களுக்காக கிரியை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. மகத்துவமான இந்த தேவனுக்கு முன்பாக நம்மை தப்புவிப்பவன் யார் என்று சத்ருக்கள் சிதறி ஓடத்தக்கதாக கிரியை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. நீரே எங்கள் பங்கு தகப்பனே, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் மறைவிடம். ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். ஹல்லேலூயா. glory to Jesus அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தரின் நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாய், அரணாய், கோட்டையாய், கேடகமாய் இருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. உம்மை விசுவாசிக்கிற அப்பா நீதிமான்களாகிய எங்களுக்கு அப்பா நீரே அடைக்கலமாய் அப்பா நாங்கள் தங்குகிறதான புகலிடமாய் இருக்கிறீரே அப்பா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. உமக்குள்ளே தங்கி அப்பா மறைந்து கொண்டு சுகமாய் இருக்கத்தக்கதாக கிரியை செய்கிறவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. சத்ருக்கள் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் எங்களை அப்பா உம்முடைய கரத்தினாலே மூடி மறைத்து கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே உன்னதமானவர். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. உன்னதமானவருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா நீர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை தப்புவித்து நடத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா அந்த செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களுக்காக அந்த செங்கடலுக்குள்ளாக வழியை திறந்தீரே. யாருமே நினைத்திராத ஒரு புதிய வழியை தேவன் அப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தினீரே. அப்பா, உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை கொடுக்கிறவரே, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் எங்களை பாதுகாத்து நடத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் அப்பா உம்மை விசுவாசித்து அப்பா அமர்ந்திருக்க நீர் செய்கிற கிரியைகளை நாங்கள் காண எங்களுக்குள்ளாக விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் பெருக பண்ணுங்கப்பா. பயந்து நடுங்குகிறதான ஒரு அவிசுவாசத்தின் ஜீவியம் அல்ல தகப்பனே. எங்கள் தேவன் எங்களுக்காக அப்பா பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு கூட உம்முடைய கரத்தை நோக்கி இருக்க கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, thank you Lord. அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. Glory to Jesus அப்பா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, thank you Lord, thank you Jesus அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அழைத்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அழைத்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன்.
அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நடிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட கர்த்தரை வருவாரே. நடிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட எம் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எத்தனை கிருபைகள் எங்களுக்கு தந்து நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆச்சரியமான உம்முடைய கிருபைகளை தந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அதிசயமான உம்முடைய கிருபைகளை தந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற உம்முடைய கிருபை எங்கள் ஜீவனை பார்க்கிலும் நல்லதா இருக்கிறதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பஞ்ச காலம் பெருகி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசம் எங்கும் பஞ்சங்கள் வந்த பொழுதும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உணவு பற்றாக்குறை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒத்தாசைக்குரிய ஆட்களுடைய பற்றாக்குறைகள் ஹல்லேலூயா. ஒருவரோடு ஒரு பேச முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் வந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். பஞ்ச காலம் பெருகி வந்த பொழுதும் ஹல்லேலூயா அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்து ஹல்லேலூயா தேசம் முழுவதிலும் ஆண்டவரே திகிலான சூழ்நிலைகள், கலக்கமான சூழ்நிலைகள் வந்த பொழுதும் அந்த பஞ்ச காலத்திலும் எங்களை போஷித்து எங்களை பாதுகாத்து நடத்தின தெய்வம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ நோய்களுக்கு ஆண்டவரே வியாதிகளுக்கு எங்களை ஆண்டவரை விலக்கி பாதுகாத்த தெய்வம் ஹல்லேலூயா. இதுவரையிலும் எங்களுக்கு ஜீவன் தந்து சுகம் தந்து ஆரோக்கியத்தை தந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய அன்பான உடைய கிருபை ஹல்லேலூயா. ஆச்சரியமான உடைய கிருபைகளை இந்த காலை வேளையில சிந்திக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உணர்ந்து பாடுவோமா? அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உலகினாலத்திலிருந்து நன்றி 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 என்று துதிக்கிறேன், எவ்வளவு நல்லவர் என்று உணர்ந்து நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா என்று சொல்லி நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகின்றீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன்.
நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய நாளையும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய நாள் எங்களுக்கு நன்மையான நாளாய் ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாரும் முழு இதயத்தோடு தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அர்ப்பணித்த ஆண்டவரே, எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே தேவைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வேலையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வருமானத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, எங்களுடைய சந்ததிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லி ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்மையும் செம்மையுமான பாதையில் எங்களை வழிநடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய், எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு விரோதமாய், எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய், ஆண்டவரே எங்களுடைய சந்தோஷத்துக்கு விரோதமாய், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே ஆண்டவரே நெருங்கி ஜீவிக்கிற எங்களுடைய ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை, ஹல்லேலூயா, முற்பிதாக்களுடைய சாபங்களை இயேசுவின் நாமத்தினாலும் கல்வாரி இரத்தத்தினாலும் இப்பொழுதே முறித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய சாபங்களை முறித்து போடுகிற உடைய ரத்தம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கும்படியாக உடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய திவ்ய கிருபை இயேசுவின் நாமத்தில் இறங்கி உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, உயர்த்தும்படியாக தேவனுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு ஆண்டவரே தேவையான அதினதின் காலத்து நன்மைகளை தேவன் வாய்க்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைகள் ஒன்றும் ஆண்டவரே குறைவுபடாதபடிக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தரை தேடுகிற இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, தனிப்பட்ட வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாக உம்முடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்திலே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரீர பிரகாரமான வாழ்க்கை ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தோடு சுகபலத்தோடு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்திலே உடைய ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வதிக்கிறவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த அதிகாரத்தின் கீழ் உடைய பிள்ளைகளுக்கு உண்டான சகல காரியங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கணவன் மனைவிக்கு இடையிலே ஆண்டவரே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதோ, குழப்பங்கள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் கலக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல் எங்கள் தேவன் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவரே. உங்க சமாதானத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இறங்கி நல்ல சமாதானத்தை உண்டாக்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இறங்கி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து வரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்திலே அக்கிரமத்திலே சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். குடி பழக்கத்திலே சிக்கி கொண்டிருக்கிற சகோதரர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் ஆவியானுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட பாவங்களிலே சிக்கி இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த காலை வேளை ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலையின் வேலையாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுத்தறியப்பட்டு போகும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் ஜீவிக்கும்படியாக ஹல்லேலூயா ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் செய்கிற வியாபாரம், தொழில், வேலை, வருமானங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதமாய் இருப்பதாக. உடைய பிள்ளைகளுடைய வருமானங்களுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விரோதமாய் போராடுகிற எல்லா எரிச்சல், பொறாமை, வன்கண்ணின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டப்பட்டு முறியடிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குடும்பங்களில் குழப்பங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நீர் நல்லவர், அப்பா நீர் நல்லவர், அப்பா நீர் நல்லவர், ராஜாதி ராஜா நீர் நல்லவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீதியின் தேவன் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அரசு அதிகாரிகள் நீதி நேர்மை தவறாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நேர்மையாய் செயல்பட உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்தெந்த பகுதிகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் லஞ்சங்கள் பெருகி இருக்கிறதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா பாரபட்சங்கள் பெருகி இருக்கிறதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 நேர்மையாய் ஆண்டவரே ஆளுகை செய்ய முடியாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருடைய கிரியைகள் எங்கெல்லாம் பெருகி இருக்கிறதோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜாதியினாலும் மதத்தினாலும் ஆண்டவரே இனத்தினாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஜனங்களை பிரித்து வைத்து ஆண்டவரே குழப்பங்களை உண்டு பண்ணுகிற எல்லா விதமான கட்சிகள் ஆண்டவரே எல்லா குழப்பங்களை உண்டு பண்ணுகிற எல்லா விதமான அரசியல் அமைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்பட்டு போகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாரபட்சமற்ற ஒரு ஆளுகை ஆண்டவரே, பாரபட்சமற்ற ஒரு அதிகாரம் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நிலைநாட்டப்பட தேவன் அனுகிரகம் பண்ணும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே மூட பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே மேல்மட்டத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் பறிக்கப்பட்டு போகும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசத்தில் ஆண்டவரே சிறுமைப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே நீங்கள் ரட்சித்து ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாத்து ஆண்டவரே உங்கள் வல்லமைக்குள்ளாக உங்கள் ஆளுகைக்குள்ளே வைத்து நடத்தும்படி ஒப்பு கொடுத்து
செபிக்கிறோம். ஆண்டவரே, வட இந்திய தென்னிந்திய பகுதிகளிலே, ஆண்டவரே, வடகிழக்கு மாகாணங்களிலே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியம் செய்கிற எல்லா தேவனுடைய தாசர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சபைகளை ஆசீர்வதிங்க, விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லா தேவைகளை தேவன் சந்தித்து வழிநடத்தும்படியாக ஆவியானுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சமாதானத்துக்கும் விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான ஆண்டவரே பொல்லாத அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போகட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய எல்லா விதமான தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே, காலை தோறும் கர்த்தரை தேடுகிற இந்த பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் மேல் வாஞ்சையாக இருக்கிற பிள்ளைகள், உடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே விடுதலையாக்கப்படவும், ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டவரே உயர்த்தப்படவும் தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளிலும் எங்களோடு என்ன பேச நீர் சித்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் வெளிப்படும்படி எங்களோடு இடைப்பட்டு எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய அன்பு பாதத்திலேயே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலையும் இன்றைய தினத்தில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாத இருப்பதாக என்று சொல்லனா, இதில் வஸ்திரம் என்பது நாம் அனுதினம் உடுத்தி கொள்ளக்கூடிய வஸ்திரத்தையும் குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வஸ்திரங்களையும் குறிக்கிறது என்று சொல்லி நம்ம தொடர்ச்சியாக நம்ம கடந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய உலக பிரகாரமான வஸ்திரமும் நமக்கு அது வெண்மையாக இருக்கணும், ஆவிக்குரிய வஸ்திரங்களும் நமக்கு வெண்மையாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம ஏன் நம்முடைய வஸ்திரங்கள் வெண்மையாக இருக்க வேண்டும் அல்லது எதற்காக நம்முடைய வஸ்திரம் வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்போது ஜெயமுள்ள ஒரு மனிதன் வாழ்க்கை வாழும் பொழுது தான் அது ஆவிக்குரிய வெண் வஸ்திரம் தரித்து கொள்ளப்பட்டு அங்கே தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவர் வருகையில் நம்ம எதிர்கொண்டு போக முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது ஜெயங்கொள்ளுகிற ஒரு மனிதனாய் நம்ம வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரம் என்பது அது நம்முடைய குணாதிசயங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எடுத்துக்கொள்ள எல்லாமே அதனுடைய அமைப்பில் தான் வருகிறது. அப்போ எப்படி நம்முடைய வஸ்திரங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னா, வெண்மையாக இருக்கணும், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, போன வாரத்தில் நம்ம முதலாவது பார்த்தோம், அங்கே ஆகான் பாபிலோனிய ஒரு வஸ்திரத்தை அவன் எடுத்து வைத்ததினாலே அங்கே ஆயி பட்டணத்திற்கு எதிராக அங்கே ஜனங்கள் யுத்தத்திற்கு போகும்பொழுது அங்கே பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். ஏன் என்று பார்க்கும் பொழுது, அது பாபிலோனிய வஸ்திரம், அது பாபிலோனிய சால்வை, அது அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இச்சைகள் அப்படி இல்லைன்னு சொன்னால், நம்ம களவாய் எடுத்துக்கொள்ளப்பட்டதான காரியங்கள், அப்படிப்பட்டதான வஸ்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமே ஆனால் நாம் தோல்வியை சந்திக்கிறது மாத்திரமல்ல, முழு சமுதாயத்திற்கும் அல்லது நம்மளோடு இருக்கிற ஜனங்கள் அனைத்திற்கும் அது ஒரு பெரிய தோல்வியை தரும் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம். நேற்றைய தினத்திலே அங்கே யோசியா ராஜா அவர் என்ன பண்ணுகிறார், வஸ்திரங்களை கிழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய காரியங்களில் அவர் சிறு வயது 8 வயதாக இருக்கும் பொழுதே அவர் தேவனுடைய பிள்ளையார் ராஜ்யபாரம், அதாவது அரசாராய் அவர் மாறுகிறார். அவருடைய ராஜ்யபாரத்தின் 8வது வருடத்திலே அங்கே விக்கிரக தோப்புகளை அகற்றி 18வது வருஷத்திலே அங்கே ஆலயத்தை பழுது பார்க்கிறார். அப்படி ஆலயத்தை பழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை கண்டெடுக்கிறார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது தான் அங்கே ஐயோ, நம்ம முற்பிதாக்கள் இப்படிப்பட்டதான சாபத்தில் இருந்ததுனால நம்மளுக்கு மேலே எல்லா சாபமும் வருமே என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை அவர் கிழிக்கிறார்.
அப்போது அங்கே தீர்க்கதரிசி இடத்துல போய் சொல்லும் பொழுது கேட்கும்பொழுது, ஆமாம் ஆண்டவர் இப்படிப்பட்டதான சாபத்தை வரப்பண்ணுவார், ஆனாலும் நீ தாழ்த்தினதுனாலே, நீ அழுதபடினாலே, உன் ஜனங்களுக்காக அழுதபடினாலே உன்னுடைய காலத்தில் இந்த மாதிரி எதுவும் தீங்கு நேரிடாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அந்த உல்தான் என்கிறதான தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அப்போது இதிலிருந்து நேற்றைய தினத்தில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம், அந்த யோசியா கிழித்ததான அந்ததான ஒரு வஸ்திரங்கள் நமக்கு வேணும். எப்படின்னா நம்முடைய இருதயத்தை கிழிக்க வேண்டிய, எதற்காக? நம்முடைய ஜனங்களுக்காக, நம்மோடு இருக்கிறதான மக்களுக்காக, சமுதாயத்திற்காக, விக்கிரக ஆராதனையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர்களை அதிலிருந்து திருப்பி ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துவதற்கு அந்த யோசியாவின் வஸ்திரத்தை நாமளும் தரித்து கொண்டு, எப்படி யோசியா ஒரு ஜெயங்கொள்ளுகிற ஒரு மனிதனாய் தன்னுடைய ராஜ்யபாரத்தில் அவனுடைய ராஜ்யபாரம் எங்கும் அமைதலாயும் ஆண்டவருக்குள்ள ஜனங்களை வழிநடத்தினான் என்று சொல்லி பார்ப்பது போல, நாமளும் அந்த யோசியாவின் வஸ்திரத்தை போல வஸ்திரத்தை தரித்து கொண்டு நாமளும் என்ன பண்ண வேண்டும்? நம்ம ஜனங்களுக்காகவும் நமக்காகவும் நம்ம குடும்பத்திற்காகவும் தேவ சமூகத்தில் போய் கெஞ்ச வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றைய தினத்தில் மூன்றாவது ஒரு வஸ்திரத்தின் அடிப்படையாக ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரத்தில் அங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 39வது அதிகாரம், அதாவது அங்கே யோசேப்பை குறித்து தான் முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை குறித்ததான காரியங்கள் இருக்குது. அந்த யோசேப்பின் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா யோசேப்புக்கு வந்து எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அவங்க சகோதரர் செய்த சதியினாலே அங்கே அவர் என்ன பண்ணுறார்? போத்திபார் என்கிறதான ஒரு மகனிடத்தில் அவர் விற்கப்படுகிறார். அவர் எடுத்துகிட்டு போய் அந்த போத்திபார் என்ன பண்ணுறார்? அங்கே யோசேப்பிடத்தில் தயவு வைத்து தன்னுடைய குடும்பத்திற்கு என முழு அதிகாரியாக தன் வீட்டுக்கு அவருக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் யோசேப்பை அதிகாரியாக வைக்கிறார். இப்படி அவர் இருந்து கொண்டிருக்கிறதான வேளையில் தான் அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனுடைய எஜமானுடைய மனைவி அந்த யோசேப்பின் மேல் அவள் கண் போடுகிறாள். அவள் கண் போட்டு அவள் சொல்கிறாள், நித்தம் என்னோட சைனி என்று சொல்லி அவளுடைய ஒரு ஆசைக்கு அவள் தூண்டுகிறாள். இப்படி தூண்டும் பொழுது தான் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, யாரும் இல்லாத நேரத்தில் 11வது வசனத்தில் 39:11வது வசனத்தில், இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவள் தன் வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட சைனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்ட பொழுது என்று சொல்லி அங்கே வஸ்திரத்தை அவளுடைய கையில் விட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, அவள் எவ்வளவுதான் அவளை அலட்டி கொண்டிருந்தாலும், அவன் தன்னுடைய ஆசைக்கு அவள் இச்சைக்கு இணங்க சொன்னாலும் அவன் சொல்லுகிறான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிற, அது மாத்திரமல்ல அவர் ஒன்றை தவிர வேறு ஒன்றையும் எனக்கு விளக்கலை, அது மாத்திரமல்ல இப்படிப்பட்டதான பெரிய பொல்லாங்க செய்கிறதற்கு நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? அந்த வஸ்திரத்தை அவளுடைய கையில் விட்டு போகிறான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள பாடக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது யோசேப்பின் வஸ்திரம், அது ஒரு பரிசுத்தத்தின் வஸ்திரம். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வஸ்திரத்தின் மேலே இன்னொரு ஒரு இச்சையின் கை பற்றுச்சின்னு சொன்னோன்னே அந்த வஸ்திரத்தை தனக்கு திரும்ப எடுத்துக்கொள்ளாதபடி அதை விட்டு விலகுவதற்கு அல்லது அதை விட்டுட்டு ஓடி போவதற்கு தான் அவன் முயற்சி பண்ணானே தவிர திரும்ப அந்த வஸ்திரத்தை அவன் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கல. இந்த யோசேப்பின் அனுபவத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தில் அல்லது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஜீவியத்தில் இப்படிப்பட்டதான ஒரு இச்சையின் காரியங்களோ அல்ல இப்படிப்பட்டதான சில நேரங்களில் நம்ம பாவத்தை தூண்டப்பட்டதான காரியங்கள் அந்த வஸ்திரத்தின் மேல் படுமாயின் நம்ம என்ன பண்ணோம்? அந்த வஸ்திரத்தை உதறி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போயிடணும். அவன் அதுதான் சொல்கிறான், தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபொழுது என்று சொல்லுகிறான். அதாவது அந்த இடத்துலேயே அவன் நிற்கலை, அவன் வெளியே ஓடி போனதாய் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு, நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்வதற்கு அல்ல பரிசுத்த வஸ்திரத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் பாவம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படியாவது அந்த பாவக்கரை நம்முடைய வஸ்திரத்தில் ஒட்டிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தில் நம்ம இருக்கும் பொழுது அப்படிப்பட்டதான இச்சையின் கையோ அல்லது பாவத்தினுடைய கரையோ ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த வஸ்திரத்தை தொடுமாயின் அதை நம்ம உதறிவிட்டு அதிலிருந்து வெளியே போக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த யோசேப்பை போல நம்முடைய வஸ்திரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு என்ன பிரச்சனைகள், அதாவது என்ன இதை மாதிரி சோதனைகள், எப்படி இந்த போத்திபாருடைய மனைவி அனுதினம் அவனை என்ன பண்ணுறா?
அவ தொடர்ந்து அவனுக்கு அவ தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து யோசேப்பு விலகி போய் தன்னை தப்புவித்து அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ஒருவேளை அது அடுத்த அனுபவம், அது சிறைச்சாலையின் அனுபவமாக இருக்கலாம். ஆனால் முழு எகிப்து தேசத்திற்கும் அந்த பார்வோன் அதிகாரி ஆக்குவதற்கு இவன் அந்த கடைபிடித்த பரிசுத்தத்தினாலேயும் அவன் சில சூழ்நிலைகள் வழி போனதுனால தான் ஆண்டவர் அவனை உயர்த்த முடிந்துச்சு. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான பிள்ளைகளை, நம்முடைய பரிசுத்த வஸ்திரம் எப்படி இருக்கிறது? மற்ற கரை அந்த வஸ்திரத்தின் மேல் படாதபடி நம்ம எல்லா காவலோடு கூட காத்து கொள்ளும் பொழுது நம்ம சில நேரங்களில் சில துன்பத்தின் வழியாய் போனது போல தெரியலாம், சில இடுக்கத்தின் பாதைகளில் போனது போல தெரியலாம். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு எல்லாவற்றையும் வெறுத்து வாழக்கூடிய ஒரு நிலைமை கூட நம்மளுக்கு ஏற்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை பரிசுத்தத்தை காத்து கொண்டதினாலே ஒரு நாள் அவனை நான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சமஸ்த எகிப்துக்கும் நான் அவனை அதிபதியாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி தீர்மானித்த அந்த தேவன் உங்களை என்னையும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டபடியினாலே கண்டிப்பாக நிச்சயமாக ஒருவேளை நம்ம உயர்த்துவார். ஒருவேளை இந்த பரிசுத்தத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இந்த பரிசுத்தத்தை என்னால் காத்துக்கொள்ள முடியலையே, இச்சை எனக்கு இழுக்குதே, அல்லது நான் என்னால் அதில் மேற்கொள்ள முடியலைன்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு காலையில் ஆண்டவர் கொடுக்கிறதான யோசனை, அந்த இடத்துலேருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்வதற்கு அதை விட்டு நீங்கள் ஓடிப்போங்க. எப்படி யோசேப்பு அந்த இடத்துலேருந்து ஓடிப்போனானோ அந்த காரியத்திலிருந்து நீங்கள் விலகுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நாம் நினைச்சாலும் நம்ம சில நேரங்களில் பாவத்தை விட்டு நம்ம உதற முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்மேல் இருக்குமாயின் கண்டிப்பாக அதை மேற்கொள்வதற்குண்டான ஞானத்தையும் ஆண்டவர் பலத்தையும் தந்து நம்மளை ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியான செய்வார். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, யோசேப்புக்குள்ளே இருந்ததான அந்த பரிசுத்த வஸ்திரத்தை நீர் எங்கள் மேல் போடுங்கப்பா தகப்பனே. அந்த வஸ்திரத்தை நாங்கள் காத்துக்கொண்டு ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மேல் அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தை விரித்து நாமளும் நம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தில் எந்த கரைதரை இல்லாதபடி நம்மை காத்துக்கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? எல்லா கண்களை மூடுவோமா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான கால வேளையில் அப்பா தகப்பனே, ஒரு பரிசு எப்படி யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டானோ அதே போல் கர்த்தாவே, நாங்களும் எங்களுடைய வஸ்திரத்தை பரிசுத்தமாய் காத்துக்குள்ள நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் பரிசுத்தத்தில் எந்த அந்நியருடைய கைகளும் பட்டு விடாதபடி ஆண்டவர், எந்த விதமான ஆண்டவரை தீங்கினுடைய கைகள் பட்டு விடாதபடி ஆண்டவர் நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை போகும் பொழுது அந்த வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு அந்த இடத்துல இல்லாதபடி நாங்கள் போவதற்கு எங்கள் ஆவியானவர் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நாங்கள் எந்தெந்த வஸ்திரங்களெல்லாம் எங்களுக்கு கரைப்பட்டிருக்கிறதோ அந்த கரைகளை நீங்கள் நீக்கி இன்றைக்கி பரிசுத்த வஸ்திரமாய் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாய், ஒரு வெண் வஸ்திரம் தரித்த பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்தில் காணப்பட ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்த வஸ்திரத்தை நீங்கள் எங்கள் மேல் விரிங்கப்பா. அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை தியானித்து அதற்கு பின்பாக நம்ம கடந்து சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.